லட்சங்களை அலட்சியம் செய்திடும் லட்சியவாதி இவர். பல லட்சங்களை கொடுத்தாலும் அத்துடன் சில ஆயிரங்களையும் சேர்த்து பணம் கொடுத்தவரிடமே திருப்பி கொடுத்திடுவார். எவ்வுடைமையும் தனக்கென இல்லாமல் முழுமையாய் இவ்வுலகில் வாழ்ந்த போதிலும் தன் உடல் உடைமை தன்னையும் ஊருக்கே தானமாய் கொடுத்துவிட்டு பொது உடைமை கொள்கை விண்ணுலகிலும் வேண்டுமென துணிவுடைமை வீரராய் போராட புறப்பட்டு இவ்வுலகை விட்டு அவ்வுலகம் சென்றிருக்கும் சமத்துவ நல்லுடைமை நாயகராம் ஐயா நல்லகண்ணுவிற்கு செங்கொடி வீர வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். கவிதா. தனிவுடைமையென தனித்தனி தீவுகளாய் பல்வுடைமையாய் பிரிந்து கிடக்கும் கவிஞர்களையும் அவர்களின் படைப்புகளாம் கவிதைகளையும் தானே பொதுவுடைமையாக்கி கலைப்பதிப்பகத்தின் மூலம் அதை தமிழுடைமையாக்கி புதுவுடைமை தமிழ் இலக்கிய நல்லூரினை வெளிவுடைமையாக்கி வெளியிட்டு புதியொரு கவிவுலகை உருவாக்கி வரும் கவிவுடைமை தமிழ்த்தோழர் செல்வமணியார் தலைமையில் நடந்திடும் பொதுவுடைமை கவியரங்கம் இதில் தனிவுடைமையெனும் குறுகிய எண்ணத்தை புறந்தள்ளி கவித்தலைமை வாசலுக்கு பாப்பா குடியாருக்கு தச்சைமடியின் பொதுவுடைமை கவி வணக்கங்கள். பொதுவுடைமையை பற்றி நான் அறிவேன். பணத்தை முதலீடு செய்தவரை முதலாளி என்றிடுவர், உழைப்பை முதலீடு செய்தவரை தொழிலாளி என்றிடுவர். பொருள் உற்பத்தி செய்வதில் இருவருமே முதலீட்டாளர்கள் தான். எப்படி? ஒருவர் பணத்தை முதலீடு செய்கிறார், மற்றொருவர் உழைப்பை முதலீடு செய்கிறார். ஆனால் லாபத்தின் பெரும் பங்கு பணத்தை முதலீடு செய்பவருக்கே செல்வதும் உழைப்பை முதலீடு செய்யும் தொழிலாளருக்கு சிறு பகுதி கூலி என கொடுப்பதும் தான் நடைமுறையாக இருந்தது. இதைத்தான் உழைப்பு சுரண்டல் என்கிறார்கள் பொதுவுடைமைவாதிகள். இந்த வர்க்க பேதத்தை வழி அனுப்பி வைக்க வழி கண்டுபிடித்து வழி சொன்னவர்தான் காரல் மார்க்ஸ். அவர் எழுதிய நூலே மூலதனம். அந்த மாற்றத்தை முதலாளித்துவ நாடுகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காரல் மார்க்ஸ் கொள்கையினை ஒன்றுபட்ட ரஷ்யா அமுல்படுத்தி வெற்றி கண்டு வல்லரசாய் மாறியது. அதுதான் பொதுவுடைமை. அதை போற்றுவதுதான் நம் கடமை. எதனால் என்ற உங்களின் கேள்விக்கு பதிலாய் சொல்ல வந்ததே என் கவிதை. நாட்டு விடுதலைக்கு பின் நம்மை ஆண்டவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அல்லவோ உணவில் தன்னிறைவு கண்ட பசுமை புரட்சி, உற்பத்தியில் வளம் கண்ட தொழில் புரட்சி. அத்தனைக்கும் திட்டங்கள் வகுத்து 5 ஆண்டு திட்டங்கள் அன்றோ, அதற்கு அடித்தளமிட்டது பொதுவுடைமை நாடுகள் தந்ததன்றோ. இரும்பு தொழிற்சாலைகள், அணுமின் நிலையங்கள், விண்வெளி தொழில்நுட்பங்கள் அத்தனையும் தந்துதவியதும் வங்கிகள் பொதுவுடைமையாக்கிய நடவடிக்கை நமக்கு தந்த பொதுவுடைமை கொள்கை அன்றோ. மேற்கு வங்கத்தில் மேலான ஜோதிபாசுவும் கோபுரவன கேரளத்தில் இன்றளவும் திருகுராவில் நிருபர் சக்கரவர்த்தியும் அப்பழுக்கற்ற ஆட்சியை தந்தது பொதுவுடைமையின் முதல்வர்கள் அன்றோ. பொதுவுடைமை கொள்கையில் மாபெரும் உலகத் தலைவரின் பெயரினை கொண்டவர் தமிழ்நாட்டில் இன்று முதல்வர் அன்றோ. அனைத்து அரசு ஊழியர்களையும் ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பிய வரலாற்று சாதனை படைத்தவர்கள் உண்டு. போராடிய ஊழியர்களை அடக்குவதற்கு தனியார் மயமாக்கி விடுவேன் என மிரட்டியவர்களும் உண்டு. அவ்வேளையில் தொழிலாளர்களுக்கு காவலாயிருந்தவர்கள் யார் என்பதை யாவரும் அறிந்ததுண்டு. பொதுவுடைமை என்ற தலைப்பில் நான் அரசியல் பேசவில்லை. தமிழ்நாட்டில் பொதுவுடைமை பாதையில் பயணிப்பவர்களுக்கு என்றும் ஆதரவாயிருந்தவர்களை சுட்டிக்காட்டவே வந்தேன். பொதுவுடைமைவாதிகள் இன்றும் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லிட வந்தேன். ஆம், அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் என்ற பொதுவுடைமை சித்தாந்தத்தை சிந்தையில் முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் பொதுவுடைமையாளர்களுக்கு என்றும் யார் ஆதரவாய் இருந்தார்கள் என்ற வரலாற்று சிறு உண்மையை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.